ஸோ லாஸ்ட் பார்ட்டோட எண்டுல நம்ம என்ன பார்த்தோம்னா, சூ வந்து லெங் சாங்கோட பாடிகார்ட காலி பண்ணி, அவன அந்த தண்டர் பிரிசன்ல போட்டு லாக் பண்ணிட்டான். இப்ப அதுக்கப்புறம் அந்த ஆளு செம்ம ஷாக்ல பயந்து போய் சொல்றான், "ஐயோ! நான் நெனச்சே பார்க்கல. இந்த பப்ளிக் செக்யூரிட்டி பியூரோ கிட்ட இவ்ளோ டேஞ்சரஸான மான்ஸ்டர் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு புலம்புறான். நம்ம சூ உடனே அவனோட தண்டர ஆக்டிவேட் பண்ணிட்டு, அவன் பக்கத்துல கைய நீட்டுறான். அத பார்த்ததும் அந்த ஆளு, "ஏய்! என்ன பண்ண போற?" அப்படின்னு கத்துறான். ஆனா சூ ஒரே ஷாக் தான். குடுத்து அவன அங்கேயே மயக்கம் போட வச்சுட்டான். அதோட சேர்த்து அந்த தண்டர் பிரிசனையும் டீஆக்டிவேட் பண்ணிடுறான். ஆனா அடுத்த செகண்டே இமேஜின் பண்ணுங்க நண்பர்களே, அந்த தண்டர் பிரிசனை இன்னும் பிரம்மாண்டமாக்கி அங்க சுத்தி இருந்த அத்தனை பேரையும் அதுக்குள்ள லாக் பண்ணிடுறான். என்னடா நடக்குது இங்க? உள்ள மாட்டின மக்கள்லாம் ஷாக் ஆகி, இங்க என்னதான் நடக்குது? நாங்கெல்லாம் பாவம் சாதாரண சிவிலியன்ஸ். எங்களை ஏன் இதுல இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல வெளியே இருந்து நிறைய ஆபீசர்ஸ் உள்ள வராங்க. வந்து சூக்கு பின்னால நின்று சொல்றாங்க, இங்க இருந்து ஒருத்தன் கூட வெளியே போக முடியாது. இன்வெஸ்டிகேஷன் முடியிற வரைக்கும் எல்லாரும் இங்க தான் இருக்கணும். மீறி யாராச்சும் தப்பிக்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களையும் ஹெவன் மேண்டேட் கல்ட்ல ஒருத்தனா தான் ட்ரீட் பண்ணுவோம். இத கேட்டதும் அங்க இருந்த எல்லாருக்கும் செம்ம பேனிக். இன்னொரு பக்கம் நம்ம கையோட டீம் அவங்க வேக வேகமா ஓடி வராங்க. கேட் கிட்ட நின்னுட்டு இருந்த அந்த ஆபீசரை பார்த்து கை கத்துறான். இங்க பாரு, இவங்க எல்லாருமே ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம நல்லா தான் இருக்காங்க. அப்போ நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம் போல. நம்ம மிஷன் ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப பின்னால இருந்த அந்த பர்பிள் ஹேர் பொண்ணு, ச்சே, 2 பேர்ல ஒருத்தரையாச்சும் பிடிக்கலான்னு பார்த்தோம். ஆனா நம்மளோட மொத்த உழைப்பும் வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறா. கை அந்த ஆபீசர் கிட்ட வந்து, என்னாச்சு, லிச் தப்பிச்சு ஓடிட்டானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆபீசர், இல்ல சார், அவனை ஆல்ரெடி பார்க்குள்ள புடிச்சு வச்சாச்சு. இப்போ சிச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுல, என்னது, அது எப்படி முடியும்? இங்க யாருக்கும் ஒரு சின்ன அடி கூட படல, ஒரு கீறல் கூட இல்ல, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆபீசர், சார், இந்த மொத ஃபைட்டையும் மிஷனையும் நம்ம ஆபீசர் சூ தனியாவே ஹேண்டில் பண்ணாரு. நாங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ண தான் வந்தோம் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. எனது அந்த லெவல் 4ல இருக்கிற மிட் ரேங்க் பாடிகார்ட கூட சூவா ஹேண்டில் பண்ணான். ஹவ் இஸ் தட் பாசிபிள்? ஆனா அடுத்த சில நொடிகள்ல அந்த பாடிகார்டோட பாடியை காட்டுறாங்க. அதை செக் பண்ணிட்டு கை மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அடேங்கப்பா, நான் சூவ பத்தி நினைச்சதை விட இவன் அதுக்கு மேல இருக்கான். இந்த சிச்சுவேஷனை பார்த்தா தெரியுது, இந்த லெவல் 4 மிட் ரேங்கால ஒரே ஸ்ட்ரைக்ல கதையை முடிச்சிருக்கான். நல்ல வேலை, நான் முதல்லயே அவன் கிட்ட ரெஸ்பெக்டா பேசிட்டேன். இல்லனா எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆயிருக்காது. ஃபியூச்சர்ல எனக்கு பெரிய ப்ராப்ளமா வந்திருக்கும். அதே நேரத்துல நம்ம சூ ஒரு ஸ்மைலோட அங்க வந்து எல்லாருக்கும் ஹலோ சொல்றான். உடனே கேப்டன் கையும் ஒரு ஸ்மைல் பண்ணி, மிஷனுக்கு இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சூ. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சக்சஸ் பார்ட்டி கொண்டாடணும் அப்படின்னு சூவை இன்வைட் பண்றான். அதுக்கு சூ, பார்ட்டிலாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த ஆல்வாயில இருந்து ஹெவன் மேண்டேட் கல்ட்டோட ஒரு பிரான்ச் அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மெண்டலிஸ்ட் அந்த ஹெவன் மேண்டேட் கல்ட்டோட ஒரு பிரான்ச் ஜின்னிங் சிட்டி பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றான். அங்க கிட்டத்தட்ட 200 கல்ட் ஆளுங்க இருக்காங்களாம். அதுல 3 பேர் 4th டியர் லோ ஸ்டேஜ், ஒருத்தன் 4th டியர் மிட் ரேங்க். எல்லாருமே காட் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணி இவால்வ் ஆனவனுங்க. இது போக 8 டியர் 3 ஆளுங்க, மத்தவங்க எல்லாம் டியர் 1 இல்ல டியர் 2. சூ ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அப்பாடா, நாம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த இடம் கிடைச்சிருச்சு. இவ்ளோ கல்ட் ஆளுங்க கிட்ட இருந்து எவ்ளோ அபிலிட்டி பாயிண்ட் சம்பாதிக்கலாம்னு நினைச்சாலே செம்ம எக்ஸைட்டா இருக்கு. அப்ப கை கேக்குறான், சூ, என்ன சொல்ற? நம்ம மிஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளுங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்த மொத்தமா சரவுண்ட் பண்ணலாமா? சூ ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. ஐ கேன் ஹேண்டில் திஸ் சிச்சுவேஷன். இப்ப டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நாம இப்பவே இதே நிமிஷம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்றான். சீன் கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு காட்டுக்குள்ள சூவும் அவனோட டீமும் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மென்டலிஸ்ட் அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணி சொல்றான், ஹெவன் மேண்டேட் கல்ட்டோட வாசல் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. இத நார்மல் கண்ல பார்க்க முடியாது. இருங்க, என்னோட விஷனை உங்க கூட ஷேர் பண்றேன். சூ மனசுக்குள்ள, சான்ஸே இல்ல, இந்த மென்டல் டைப் அபிலிட்டியோட பவர் உண்மையிலேயே வேற லெவல். என்னோட லைட்னிங் அபிலிட்டிக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்கில் நம்ம காலேஜ்ல கண்டிப்பா இருக்கும். அதை எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் அவங்க முன்னாடி பாக்குறாங்க, அந்த மலைக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது. லைட்டா தான் தெரியுது. உடனே கை அந்த பர்பிள் ஹேர் பொண்ணுகிட்ட சொல்றான், உன்னோட ஃபயர் அபிலிட்டியை யூஸ் பண்ணி அந்த கதவு முன்னாடி ஒரு பெரிய பிளாஸ்ட பண்ணு. அந்த சுவரும் இரும்பு கதவும் தெரிச்சு ஓடணும். அதுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி, என்கிட்ட அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பவர் இல்ல, அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. உடனே சூ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரெக்கவரி பில்ல சாப்பிட்டுட்டு, வெயிட், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனோட சூப்பர் சையன் லெவலுக்கு போறான். இத பார்த்துட்டு கை மனசுக்குள்ள, பார்க்க நாங்க தான் இவனை விட பவர்ஃபுல்லா தெரிஞ்சாலும் உண்மையிலே இவன் ஒருத்தனோட பவர் முன்னாடி நம்ம மொத்த டீமும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ நம்ம சூ சூப்பர் சையன் 3க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவனோட லைட்னிங் ஃபிங்கர் டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்றான். வானத்துல இருந்து ஒரு மின்னல் கை மாதிரி ஒன்னு இறங்கி வந்து நேரா அந்த மலையில மோதி அங்க ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதோட இன்டென்சிட்டி எவ்வளோனா, மத்தவங்க எல்லாம் பெரிய பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஷாக்ல கை கத்துறான்,
வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்ட்? நான் கனவு ஏதாச்சும் கண்டுட்டு இருக்கேனா? ஒரு 3 டியர் ஆளோட காம்பேட் பவர் எப்படி இவ்வளவு பயங்கரமா இருக்க முடியும்? சூ ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு மனசுக்குள்ள, போன தடவை காட் ஃபிங்கர் யூஸ் பண்ணும்போது டீச்சர் தடுத்துட்டாங்க. ஆனா இந்த தடவை எனக்கு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு. இதுதான்யா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி ஓடுறான். ஏய், காம்பேட் மோட் ஆக்டிவேட் பண்ணு, என் பின்னால வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைஞ்ச கேவுக்குள்ள ஓடுறான். கையும் அந்த பர்பிள் ஹேர் பொண்ணும் அவங்களோட பவரை ஆக்டிவேட் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட 10 பேர் வெளியில வெயிட் பண்ணுங்க, கல்ட் ஆருங்க யாராச்சும் தப்பிக்க பார்த்தா புடிங்க, மத்தவங்க எல்லாம் என் பின்னால வாங்க அப்படின்னு கத்துறான். இப்ப கேவுக்குள்ள ஒருத்தன் எல்லாருக்கும் முன்னாடி நின்று, யாரும் பேனிக் ஆகாதீங்க, எல்லாரும் உங்க ஆயுதத்தை எடுங்க, எதிரிகளை சந்திப்போம், சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் நம்ம ஹெவன்லி மேண்டேட் கல்ட் இம்மார்ட்டலா இருக்கும் அப்படின்னு கத்துறான். எல்லாரும் அதையே திருப்பி சொல்றாங்க. அவன் மறுபடியும், கவலைப்படாதீங்க, பப்ளிக் செக்யூரிட்டி பியூரோல வர்றவங்கலாம் ஜாஸ்தி போனா டியர் 3 ஆளுங்க தான், ஆனா நம்ம கிட்ட 4 4th லெவல் ஏஞ்சல் இருக்காங்க, ஒருத்தன் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் ஜெயிக்கிறது நாம தான். எல்லாரும் கைய தூக்கி ஹெவன்லி மேண்டேட் கல்ட் வாழ்கன்னு கத்தும்போது அவங்க முன்னாடி ஒரு எல்லோ கோல்டன் தண்டர் வந்து நேரா அந்த லீடர் மேல பாஞ்சு ஒரே ஷாட்ல அவனோட கதை முடிஞ்சுது. அப்போ சூ கீழே லேண்ட் ஆகி சொல்றான், சாரி, உங்க மீட்டிங்ல திடீர்னு என்ட்ரி கொடுத்துட்டேன், இங்க உங்களோட டீமன் டூட்லாம் எங்க இருக்கானுங்கன்னு யாராச்சும் சொல்றீங்களா? கல்ட் ஆளுங்களுக்கு செம்ம கோவம். டேய், நீ ஒரு பப்ளிக் செக்யூரிட்டி ஆளு, அதுவும் 3rd ரேங்க் லோவர் ஸ்டேஜ்ல இருக்க, உனக்கு இவ்ளோ தைரியமா அப்படின்னு சூ மேல அட்டாக் பண்ண வராங்க. சூ ஒரு சின்ன ஸ்மைலோட அவனோட டியூரியன் கோல்டன் தண்டரை ஆக்டிவேட் பண்ணி, அரகண்டா, உங்களை நீங்களே ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டீங்க போல, இருங்க உங்க லெவல் என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டரை முன்னாடி லான்ச் பண்றான். பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த மொத்த கூட்டமும் ஒரே நிமிஷத்துல அவங்க காட் கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. அப்ப பின்னால இருந்து ஒரு பையன் பயந்து போய், வெயிட், நான் சரண்டர் பண்றேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கத்துறான். சூ ஒரு கோல்டு லுக்கோட, வெரி குட், சொல்லு, உங்களோட சோ கால்டு தேவதூதர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அந்த பையன் நடுங்கிட்டே சொல்றான், அவங்க எல்லாரும் மலைக்குள்ள கோர்ல இருக்கிற கிரிம்சன் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. சூவோட வாய்ஸ் ஹெவியா மாறுது. கிரிம்சன் பூலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் ஒரே ஷாட்ல காலி பண்ணிடுறான். அப்ப உள்ள வந்த மத்தவங்க, ஏய், அவன் சரண்டர் பண்ணான்ல, அப்புறம் ஏன் அவனை கொன்ன அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. சூ ஒரு சின்ன ஸ்மைலோட, உங்க முன்னாடி எத்தனை பேர் உசிறு பிச்சை கேட்டிருப்பாங்களே, நீங்க அவங்க மேல கருணை காட்டுனீங்களா? இல்லல்ல, அவங்க ரத்தத்தை வச்சு நீங்க கிரிம்சன் பூல் உருவாக்குனீங்க. மான்ஸ்டர்களோட சண்டை போடும்போது நாமளும் மான்ஸ்டரா மாறணும். இப்ப நீங்களும் ரெடி ஆகுங்க. இத கேட்டதும் அங்க இருந்தவங்களுக்கு உசிரே போயிடுச்சு. ப்ளீஸ் எங்களை கொல்லாதீங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணல, நாங்க ரொம்ப இன்னசென்ட், இவனுங்க எங்களை மேனிபுலேட் பண்ணி இங்க மாட்டி விட்டுட்டாங்க, நாங்க இந்த செக்டோட விக்டிம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. சூ உடனே ஏஐ கிட்ட இவங்களோட ஐடென்டிட்டிய கவர்மெண்ட் டேட்டாபேஸ்ல செக் பண்ணி இவங்க பண்ண கிரைம் என்னன்னு சொல்லு. அப்புறம் ஒரு கோல்டு லுக்கோட, பாப்போம் நீங்க உண்மையிலேயே எவ்ளோ நல்லவங்கன்னு. ஏஐ உடனே ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டியை டிடெக்ட் பண்ணி அவங்க பண்ண கிரைம சொல்ல ஆரம்பிக்குது. ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிச்சவன், ஒருத்தன் சாப்பாட்டுல கலப்படம் பண்ணி நிறைய பேரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனவன், ஒருத்தன் கொலை பண்ணவன், எல்லாமே வெளியுலகத்துல பெரிய பெரிய கிரிமினல்ங்க. சூ அவனோட டூரியன் கோல்டன் தண்டரை ஆக்டிவேட் பண்ணி சொல்றான், நீங்க உண்மையிலே ரொம்ப இன்னசென்ட் தான் போல, வாங்க உங்க இன்னசென்ஸுக்கு நான் ரிவார்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் காலி பண்ணிட்டு முன்னாடி போறான். போங்கடா, இனி உங்க காட் கிட்ட போய் உங்க பாவ கணக்க சொல்லுங்க. பின்னால கையும் அந்த பர்பிள் ஹேர் பொண்ணு ஓடி வராங்க. அங்க இருந்த சிச்சுவேஷனை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அந்த பொண்ணு மனசுக்குள்ள, இந்த லைட்னிங் டைப் அபிலிட்டி இவ்வளவு டேஞ்சரஸா இருக்குமா? என்னோட ஃபயர் அபிலிட்டிக்கு கூட இவ்வளோ பவர் இல்ல. நான் 5th டியருக்கு பிரேக் த்ரூ பண்ணாதான் இந்த லெவல் ஆஃப் டெஸ்ட்ரக்டிவ் பவர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. சூ சொல்றான், இவனுங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், உள்ள ஒரு கிரிம்சன் பூல் இருக்கு, அங்கதான் மத்த என்வாய்ஸும் அந்த டீமன் டூட்டுகளும் இருக்காங்க. கை போலான்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அவங்க ஒரு ரிசர்ச் லெபார்டரி மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க சிலரை டெஸ்ட் டியூபுக்குள்ள வச்சிருக்காங்க. சூ ஒரு கிளாஸ் மேல கைய வச்சு கோபமா சொல்றான், இவனுங்கள பாருங்க, மனுஷங்க மேலேயே ரிசர்ச் பண்றாங்க, இவனுங்கெல்லாம் இந்த உலகத்துல உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவனுங்க. திடீர்னு பின்னால இருந்து ஒருத்தன் வர்றான். கையத நோட்டீஸ் பண்ணிட்டு கத்துறான், ஏய், இவன் அந்த டைகர் சொசைட்டியோட ஜூ தானே, நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சானே. அங்க பார்த்தா ஒரு மொட்டை தலையா அவனோட ஆளுங்களோட நிக்கிறான். அவன் கோபமா கத்துறான், கேப்டன் கை, என்ன பிடிக்க வந்து இல்ல, நான் அதை தப்பா கூட நினைக்கல, என் மனசுல உன்னை பத்தி எந்த கிரட்ஜஸும் இல்ல, ஆனா நீங்க இங்க வந்து என்னோட பொறுமைய சோதிச்சிட்டீங்க, இதுக்கு நீங்க அனுபவிக்க போறீங்க, இங்க இருந்து ஒருத்தரும் கூட உயிரோட திரும்ப போக மாட்டாங்க. சூ ஒரு ஸ்மைலோட, டேய், நீயே ஒரு 3 டியர் ஆளு, நீயே என்ன பெரிய மான்ஸ்டர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தெம்பு இருந்தா உங்க லார்ட் அந்த டீமன் டூட்டுகளை வர சொல்லுடா அப்படின்னு சொல்றான். அந்த மொட்டைக்கு இன்னும் கோவம் ஏறுது. டேய் சின்ன பையனே, நீ ரொம்ப அரகண்டா பேசுற, உன்ன மாதிரி ஒரு எலிய கொல்றதுக்கெல்லாம் இங்க ஒரு ஆஞ்சல் வர தேவையில்ல. சூ அடுத்த செகண்டே ஒரு தண்டர் ஸ்பியர் அவன் மேல லான்ச் பண்ணி ஒரே அடியில தூக்கி எறியறான். அவன் நேரா போய் சுவர்ல மோதுறான். சூ கோல்டா சொல்றான், பேச்ச பார்த்தா என்னமோ பெரிய ஆள் மாதிரி இருந்துச்சு, ஒரு செகண்ட் கூட தாக்கு பிடிக்கல,
இத பார்த்த மத்த ஆளுங்க ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நீ யாருடா? ஒரே ஷாட்ல எங்க பிஷப் ஜூவ காலி பண்ணிட்ட. பாரு, நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. நாங்க உனக்கு எங்க கல்ட்டுல ஒரு பெரிய பொசிஷன் தரோம். நீயும் டீமன் டூட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சூ முறைச்சுக்கிட்டே சொல்றான். உங்க கல்ட்டு மேலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? உங்க ஹோலி சன்ன கொன்னவனையே உங்க கூட சேர கூப்பிடுறீங்க. உடனே அந்த ஆளுங்களுக்கு சூ யாருன்னு தெரிஞ்சிருது. அவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா சூ அவங்கள விடுவானா? ஒருத்தனை காலி பண்ணிட்டு மத்த 2 பேர் மேலயும் டூரியன் தண்டர்ல ஷாக்கு குடுக்கறான். அவங்கள ஃபினிஷ் பண்ண போகும்போது பின்னால இருந்து கை கத்துறான். சூ, அங்கேயே நில்லு. நமக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு சில பேர் தேவைப்படுறாங்க. அவங்க மூலமா இன்னும் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். கை மனசுக்குள்ள, உண்மையிலே சூ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு எனக்கு தெரியாம இருந்திருந்தா, இவனை பார்த்து இவனும் ஏதோ ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் வர்றான்னு நினைச்சிருப்பேன். இல்லன்னா ஒருத்தன் எப்படி இவ்வளோ இரக்கமே இல்லாம இருக்க முடியும்? சூ அவங்கள விட்டுட்டு முன்னாடி போறான். வாங்க, நம்ம ஃபைனலா கிரிம்சன் பூலுக்கு போக போறோம். விழுந்து கிடந்த பிஷப் ஜூ கிட்ட இருந்து ஒரு கார்டை எடுத்து முன்னாடி இருந்த ஒரு கதவுல ஸ்கேன் பண்றான். சைடுல இருந்த கதவு மெதுவா தொறக்குது. எல்லாரும் உள்ள போறாங்க. அந்த பர்பிள் ஹேர் பொண்ணு, இங்க ரொம்ப ரத்த வாடை அடிக்குது அப்படின்னு சொல்றா. கை சுத்தி முத்தி பார்த்துட்டு, இங்க ஒருத்தரையும் காணோம். அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்களா? அவன் முன்னாடி போகும்போது ஒரு பெரிய டப்ப பாக்குறான். அதுக்குள்ள ஏதோ செகசெவேல்னு கொதிச்சிட்டு இருக்கு. அதுதான் கிரிம்சன் பூல். சூ உடனே அவனோட எலக்ட்ரோ தண்டர் ஸ்பியரை கண்டென்ஸ் பண்ணி, எனக்கென்னமோ இந்த எசன்ஸ் பூல்ல ஏதோ தப்பா படுது, லெட்ஸ் டெஸ்ட் இட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பியரை முன்னாடி லான்ச் பண்றான். அது நேரா போய் பூல்ல விழுது. அந்த பூல் கொஞ்சம் கொதிக்குது. ஆனா வேற எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஆனா நம்ம சூ விடுவானா? திரும்ப திரும்ப தண்டர் ஸ்பியரை கண்டென்ஸ் பண்ணி அந்த பூல் மேல ஒரு தண்டர் மலையையே பொழிய வைக்கிறான். இத பார்த்துட்டு பின்னால இருந்த கையும் அந்த பொண்ணும் பயந்துட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள, இந்த பையன் எப்படி ஒரே நேரத்துல இத்தனை தடவை அவனோட காம்பேட் டெக்னிக்கை ரிலீஸ் பண்றான்? ஒருத்தனுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இவ்ளோ அதிகமா இருக்க முடியுமா? திடீர்னு அந்த பூலுக்குள்ள இருந்து ஒரு வயசான குரங்கு மூஞ்சி வெளிய வந்து கோபமா கத்துது. போதும், இதோட நிறுத்து. அதோட சேர்த்து ஒரு மங்கி மேன், பிக் மேன், பியர் மேன், போர் மேன் எல்லாரும் பூல்ல இருந்து வெளிய குதிச்சு கீழ லேண்ட் ஆகுறாங்க. சூ சிரிச்சுக்கிட்டே, ஓ, நீங்கெல்லாம் இந்த அசிங்கமான ஜினிசத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிருந்தீங்களா? சரி சரி, என்ன ஆகிட போகுது? 3 4th டியர் லோ ஸ்டேஜ், ஒரு மிட் ஸ்டேஜ். வேற யாராச்சும் இருந்தா அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். அந்த வயசான குரங்கு மூஞ்சி கோவமா கத்துறான். டேய், இன்சிக்னிஃபிகன்ட் பர்சன், எங்கள கிண்டல் பண்றியா அப்படின்னு கத்துறான். சூ அவனோட ஸ்பியரை ஸ்பேஸ்ரிங்ல இருந்து வரவழைச்சு, என்னது இன்சிக்னிஃபிகன்ட் பர்சனா? இப்போ உங்கள நீங்களே மனுஷங்கன்னு கூட நினைச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு கேக்குறான். அந்த மங்கி மேன் ரொம்ப ப்ரௌட்லி, நாங்க ஆஞ்சல், நாங்க மனுஷங்கள விட பெரியவங்க. எங்கள எப்படி நீ மனுஷங்க கூட கம்பேர் பண்ணலாம்? சூ அவனோட ஸ்பியரை எடுத்துக்கிட்டு வேகமா முன்னாடி போறான். சரி, மனுஷனுக்கும் உங்க சக்திக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவனோட ஸ்பியரை அந்த பன்றி மேல லான்ச் பண்றான். அந்த போர்மேன் அவனோட பிளேட்ல அந்த அட்டாக்கை தடுத்துட்டு ஒரு மாக்கிங் ஸ்மைலோட, ஓ, அப்ப நீ ஒரு எஸ் ரேங்கரா? ஒத்துக்கிறேன். நீ எந்த ஒரு நார்மல் அவேகனரை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்க. ஆனா இங்க நாங்களும் 4 பேர் இருக்கோம். உனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ஒரு எஸ் ரேங்கரை கொன்னோன்னு எங்களுக்கும் பேரு கிடைக்கும். நீயும் மேல போய் காட் கிட்ட 4 4 ரேங்கர் கிட்ட ஃபைட் பண்ணி வீரமரணம் அடைஞ்சேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றான். சூ உடனே அவனோட தண்டர் செல்ல ஆக்டிவேட் பண்றான். மத்த 3 பேரும் அட்டாக் பண்ணும்போது அவன் மேல ஒரு சின்ன கீறல் கூட படல. அவன் அவனோட பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 4 பேரும் பின்னாடி தள்ளி வீசப்படுறாங்க. சூ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், 4th லெவலா இருந்தாலும் உங்க பவர் ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன் கூட மோதுறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்ல. இத சொல்லிட்டே அவனோட ஸ்பியரை பயங்கர வேகமா சுத்துறான். அதோட சேர்த்து அவனோட டிவைன் தண்டரையும் அதுக்குள்ள சார்ஜ் பண்றான். பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரே நிமிஷத்துல 4 பேர் மேலையும் அட்டாக் பண்ணி கிராஸ் பண்ணி போறான். 4th டியர் மிட் ஸ்டேஜால காலி பண்ணதுக்கு 1500 பாயிண்ட்ஸ், மத்தவங்கள டவுன் பண்ணதுக்கு 1000 பாயிண்ட்ஸ்னு கிடைக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூ அவனோட ஸ்பியரை மறுபடியும் ரிங்குக்குள்ள வரவழைச்சிட்டு சொல்றான், சூப்பர், இங்க 4 பேரை காலி பண்ணதுக்கு எனக்கு டோட்டலா 4500 அபிலிட்டி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. உண்மையிலே இந்த மிஷன் ரொம்ப வேற லெவல் மிஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து அவங்க கிட்ட இருந்த லூட்டையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு நிறைய ஹை ரேங்க் பில்ஸ், ரேர் ஹெர்ப்ஸ், அதோட 2 கியூபிக் மீட்டர் ஸ்பேஸ் ரிங்கும் கிடைக்குது. அப்ப பின்னால இருந்து கை வந்து சூவை புகழ்ந்து தள்ளுறான். பக்கத்துல அந்த பர்பிள் ஹேர் பொண்ணு ஆச்சரியமா, என்னது, மோடி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இவ்வளவு ஜீனியஸா இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறா. சூ திரும்பி ஒரு ஸ்மைலோட, ஆமா, ஆனா அவங்கள நான் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றான். கை சூவ மிஷன் கம்ப்ளீட் ஆன சந்தோஷத்துல இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றான். சூவும் வர்றேன்னு சம்மதிக்கிறான். சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலேஜ். பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த சீன் காட்டல. காலேஜ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தன் டி ரேங்கிங் மிஷன் கூட கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு புலம்புறான். இன்னொருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு சி மிஷன் கம்ப்ளீட் பண்ணி 74 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கான். அப்ப சூ உள்ள என்டர் ஆகுறாரு.
எல்லாரும் சூவ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் சூ சி ரேங்க் இல்ல, பி ரேங்க் மிஷன் தான் எக்ஸெப்ட் பண்ணுவான்னு சொல்றான். இன்னொருத்தன் அவன் ஏ ரேங்க் கூட பண்ணலான்னு சொல்றான். ஆனா பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு, அதெல்லாம் முடியாது. நம்ம ஜென்குயே 4th ரேங்க்குக்கு பிரேக் த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஏ ரேங்க் மிஷன் கம்ப்ளீட் பண்ணான். சூஸ் எஸ் ரேங்கரா இருந்தாலும் அவன் ஒரு 4th ரேங்கர் கூட சண்டை போட முடியாது. சூ எதையும் கண்டுக்காம ஒரு கார்டை எடுத்து மிஷன் போர்ட்ல ஸ்வைப் பண்றான். உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சூ ஒரு ஹெவன் மேண்டேட் கல்ட் எஸ் ரேங்க் மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். இதனால மிஷன் க்ளோரி லிஸ்ட்ல அவன் ரேங்க் டாப்புக்கு போயிருச்சு. அங்க இருந்த எல்லாருக்கும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அவங்கனால நம்பவே முடியல. சூ ஒரு எஸ் ரேங்க் மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டானான்னு. இதோட நண்பர்களே, இந்த கதைக்கு மறுபடியும் அப்டேட் வந்துருச்சு. இந்த பார்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அந்த ஹைப் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் வீடியோவோட ரீச் கொஞ்சம் அதிகமாகும். சரி, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப், அவுட் அண்ட் குட் பை.